அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒயிட்டில், பிளாக் மணி இல்லாமல் ஒயிட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுற விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரில் அஜித் சார் ஒருத்தர். அவர் வாங்குகிற சம்பளமாக இருக்கட்டும், அதுக்கு பே பண்ணுற ஜிஎஸ்டின்னு எல்லாமே ஒயிட்டில் தான் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு பல ஆண்டுகளாக. எத்தனை வருஷனே தெரியாது, மொத்தம் அவர் ஒயிட்டில் பண்ணுறாரு. அதுதான் மேட்ருங்க. ஸோ அவர் வந்து அவ்வளோ ஜென்டில்மேனாக அந்த அளவுக்கு இருக்காருன்ற போது நிச்சயமாக ஒரு நேர்மையான நல்ல ஒரு மனிதனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2026 விஜய் சாரோட ஒரு நல்ல மனுஷன் வேறு யாருமே இல்லை எலெக்ஷனில் நிற்கிறது. நான் சொல்ல வருது, ஒரு கட்சியாக ஒரு போட்டியிடுறது 234 தொகுதியிலும் போட்டியிடுற ஒரு நல்ல மனுஷனாக அவரை தவிர எந்த அளவுக்கு யாரும் இல்லை அப்படின்றத ஒன்று காட்டுது. இன்னொரு கட்சி இருக்குது, அதை பற்றி பேச வேணாம். ஆனால் அவர் வந்து இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும்போதும் அந்த ஜென்டில்மேனாக இருக்கிற அவர் கண்டிப்பாக ஒரு நல்லவனு தானே வாக்களிப்பார். அந்த பாயிண்ட்டுக்கும் இதெல்லாம் தாண்டி அவரே சொல்லிட்டார்ல, என் நண்பன் எப்போவுமே வெற்றி பெற நான் வாழ்த்துக்கள் சொல்வேன்னு. இந்த பாயிண்ட்லாம் பார்க்கும்போது அஜித் சார் கண்டிப்பாக வாக்களிப்பார். முதல் வாக்கு தாவேகாக்கு அஜித் சாரோட வாக்காக தான் இருக்கும்ன்றத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன்.